டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் அனைத்து கட்சி ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதினாலும் இதுவரை தமிழ்நாடு அரசு கண்டிக்கவில்லை. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. வேகமாக பேசுவதால் ஏதோ சாதித்து விட்டதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் என இபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதில். ஏலம் விட்டாலும் நிச்சயமாக உறுதியாக சுரங்கம் அமைக்க மாநில அரசு அனுமதி தராது எனவும் முதலமைச்சர் திட்டவட்டம். டங்ஸ்டன் சுரங்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை புள்ளி விவரங்களுடன் மத்திய அரசுக்கு தெரிவித்து வருகிறோம். மீண்டும் மீண்டும் தவறான கருத்தை எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்து வருவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் காட்டம். டங்ஸ்டன் தீர்மானத்தில் சட்டப்பேரவையில் காரசார விவாதம். முதலமைச்சர் இபிஎஸ் துரைமுருகன் தொடர்ந்து வாதம். மாநில உரிமை பறிபோகும் சூழ்நிலையில் திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். டங்ஸ்டன் சுரங்கம் திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. விசிகவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா 6 மாதம் சஸ்பெண்ட். விசிக தலைமையின் மீதான நன்மதிப்புக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் பேசியதால் நடவடிக்கை. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க திமுக எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. முதலமைச்சரை சந்தித்த பின்னர் திருமாவளவன் பேட்டி. டிசம்பர் 12 20 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். பெஞ்சல் புயல் நிவாரணத் தொகை கிடைக்கவில்லை என கூறி விழுப்புரத்தில் பொதுமக்கள் சாலை மறியல். உரிய நிவாரணம் வழங்கப்படும் என கௌதம சிகாமணி உறுதியளித்த நிலையில் கைவிடப்பட்ட மறியல். தெலங்கானாவில் ஓராண்டை நிறைவு செய்த ரேவந்த் ரெட்டி தலைமையிலான அரசு ஓராண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக ஐதராபாத்தில் விமான சாகச நிகழ்ச்சி. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. வான் உயரத்திற்கு எழுந்த கரும்புகை. தோல்வியிலிருந்து இந்திய அணி வெற்றி பாதைக்கு திரும்ப ராகுலுக்கு பதிலாக ரோஹித் தொடக்க வீரராக களமிறங்க வேண்டும். ரவி சாஸ்திரி ஆலோசனை.